7 டே ஸ்கின் பிரைட்னிங் சேலஞ்சில் இன்றைக்கி டே 4 அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டிப்ஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒன்று வந்து ஃபேஸ் மாஸ்க், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்கு ஸ்கின் க்ளோயிங்காக. அண்ட் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போகிறது ஃபேஸ் மாஸ்க் தான். அண்ட் இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் க்ளோ கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃபேஸ் மாஸ்க். பார்லர் போய் நம்ம வந்து ஃபேஷியல்லாம் பண்ணால் எந்த ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்குமோ அதே அளவு வீட்டிலே நம்ம பண்ண போகிறோம். அண்ட் செகண்ட் டிப்ஸ் தான் ரொம்பவே முக்கியமான ஒன்று, மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள் லாஸ்ட் வரையும். ஓகே, இப்போ நம்ம வந்து டே 4க்கான ரெமடிஸ் என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து நம்ம மேக் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம். இது வந்து ஹீட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பெருசாக வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, க்ளீனாக வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நம்ம கிரேட்டர் வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். தோல் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா உருளைக்கிழங்கை வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து துருவி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்மால் சைஸ் உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் அண்ட் நைட் 2 நேரமும் வந்து ட்ரை பண்ணோம். ஸோ அதனால் வந்து மார்னிங் வந்து செஞ்சீங்க அப்படின்னா இந்த குவான்டிட்டி வந்து உங்களுக்கு 2 நேரத்துக்கு வரும். அண்ட் இதை வந்து நீங்கள் மார்னிங் செஞ்சால் போதும், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஈவினிங் நைட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மறுபடியும் வந்து செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உருளைக்கிழங்குல நிறைய ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்து க்யூர் பண்ணும். முக்கியமாக வந்து டார்க் ஸ்பாட்ஸாக இருக்கட்டும், அந்த டார்க் சர்க்கிள்ஸாக இருக்கட்டும், இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு தி பெஸ்ட் ப்ராடக்ட். ஸோ கண்டிப்பாக வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் உருளைக்கிழங்கு பதிலாக வேறு என்ன சிஸ்டர் ஆட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்சளவு வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து பீட்ரூட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 2ல் எதுனாலும் வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு துருவி இந்த மெத்தட்லேயும் வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் இது கூட என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படி வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் ஃப்ளார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் ஃப்ளார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை ரொம்ப நல்லா வந்து பிரைட்டன் பண்ணும். ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் இது கூட வந்து பார்த்திங்கன்னா பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து கொஞ்சமாக வந்து நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் அப்படி இல்லைனா ரோஸ் வாட்டர், இது 2ல் எதுனாலும் வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போதைக்கு என்கிட்ட ரோஸ் வாட்டர் இல்லாதனால நான் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம வந்து பார்லரில் போய் ஒரு ஃபேஷியல்லாம் பண்ணால் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இது கூட நான் வந்து மசூர் தால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நார்மலாக இது வந்து எல்லா கடையிலுமே கிடைக்கும். நீங்கள் மளிகை கடையிலலாம் கேட்டு வாங்கினீங்க அப்படின்னா தாராளமாக கிடைக்கும். நீங்கள் வந்து பருப்பை வாங்கிட்டு அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து மசூர் தால் பவுடர்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயும் வந்து அவைலபிளாக இருக்கும். அப்படி கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 2ல் எதுனாலும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. மசூர் தால் பவுடரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் பிரைட்னிங்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம சிம்மில் வச்சு ஹீட் பண்ண போகிறோம். வாட்டரியாக இல்லாமல் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க ஹீட்லேயே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அதுவே வந்து கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ஹீட்லேயே மறுபடியும் நீங்கள் பிளெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. பிளெண்ட் பண்ண இன்னும் நல்லா வந்து க்ரீமி டெக்ஸ்சர் வந்து நம்ம கிடச்சிரும் இந்த மாதிரி. ஸோ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ஃபேஸ் மாஸ்க் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஃபேஸ் மாஸ்க் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஸ்கின்னில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் நேற்று கூட ஒரு கமெண்ட் பார்த்தேன், சிஸ்டர் என்ன யூஸ் பண்ணாலும் ஸ்கின் அப்படியே தான் சிஸ்டர் இருக்குது, ஸ்கின் வந்து பிரைட்னிங்கே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் மாஸ்க் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து தெரியும். ஸோ இதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸை சோப் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஃபேஸை நல்லா வந்து தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் மாஸ்க்கை உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக இருக்கும் இந்த ஃபேஸ் மாஸ்க். ஸோ அதனால் நல்லா எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல் குட்டி மசாஜ் கொடுத்து நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா மார்னிங் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு உடனே சோப் போட்டு வாஷ் பண்ண வேண்டாம். ஒரு 1 hour இல்லை 1/2 hour, மினிமம் வந்து ஒரு 1/2 hour வந்து விட்டுருங்க. 1/2 hour விட்டுட்டு ஆனால் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சோப் போட்டு வந்து வாஷ் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக மார்னிங் டைம் நீங்கள் இந்த ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் ஒன்று ஷேர் பண்ண நினச்சேன், நேற்று கமெண்ட்ஸில் தான் வந்து பார்த்துருந்தேன். அண்ட் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணால் ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்குது, ரொம்ப டார்க்காக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் இருக்கும். அண்ட் இப்போ வர சன்ஸ்க்ரீன்லாம் மோஸ்ட்லி வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கிறது இல்லை. ஸ்கின்
வந்து நார்மலாக க்ரீம் வந்து யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். முடிஞ்சளவு அந்த மாதிரி வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்க உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி. ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க வந்து ஆயிலி பேஸ் சன்ஸ்க்ரீமே யூஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப ஆயிலியாக தான் இருக்கும். ஸோ சன்ஸ்க்ரீம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரிலாம் நிறைய இருக்குது. நான் வந்து பர்சனலி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அக்வாலஜிக்கா யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஆயிலியாலாம் இருக்காது. ஈவன் ஆயிலி ஸ்கின் கூட வந்து தாராளமாக அதை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அக்வாலஜிக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் கூட தான், 400 ப்ளஸ் வரும். பட் வந்து சீரியஸ்லி ஒர்த்து தான் அது வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அந்த ப்ராண்ட்லேருந்து. ஸோ ஓகே, இப்போ வந்து மார்னிங் டைம் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். நைட்டு எப்படி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈவனாக உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் 20 to 25 மினிட்ஸ் விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணுங்கள். நைட் நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ரோஸ் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. இல்லை அப்படின்னா ஃபேஸ் மாஸ்க் மட்டும் போதும், வேறு எதுவுமே வந்து ட்ரை பண்ண வேண்டாம். ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுருங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கின்னை வந்து நம்ம டேப் பண்ண போகிறோம். அண்ட் 7 டே ஸ்கின் பிரைட்னிங் சேலஞ்சில் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக டே 1லேருந்து கூட ட்ரை பண்ணுறனாலும் வந்து ட்ரை பண்ணலாம். ஸ்கின் இந்த மாதிரி வந்து டேப் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் ஆகும். ஸோ சீரியஸ்லி ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா க்ளோயிங்காகவும் கிளியராகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். அப்வர்ட் டைரக்ஷனில் வந்து பண்ணுங்கள். ஸ்கின் வந்து லிஃப்ட் ஆகிறதுக்கும் ஸ்கின்னில் சீக்கிரமாக ரிங்கிள்ஸ்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் உள்ளவங்க ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் மைல்டாக வந்து பண்ணுங்கள். ரொம்ப டேப் பண்ணாமல் ரொம்ப மைல்டாக வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்கின்னை. ஏன்னா வந்து பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க வந்து ஸ்கின்னை எப்போவுமே வந்து சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி போட்டு ரொம்ப டேப் பண்ணோம் அப்படின்னா பிம்பிள்ஸை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம். ஸோ அதனால் இன்னும் அது எக்ஸஸ் ஆகும். ஸோ பிம்பிள்ஸ் உள்ளவங்க வந்து லைட்டாக வந்து டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்கின் வந்து நேச்சுரலாக உள்ளேருந்து ஒரு க்ளோ ஆகும். ஸ்கின் வந்து டைட்டன் ஆகும். சீக்கிரமாக ரிங்கிள்ஸ் வராது. ஏஜிங் ப்ராசஸ் ஆகாமல் இருக்கும். அண்ட் இதை வந்து மினிமம் நீங்கள் ஒரு 8 மினிட்ஸ் வந்து பண்ணால் போதும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் கூட தாராளமாக பண்ணலாம். டைம்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா இன்னும் நிறையா நேரம் கூட பண்ணலாம். எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோ ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் இதை வந்து மார்னிங் அண்ட் நைட்டு 2 நேரமும் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபேஸ் மாஸ்க் எப்போல்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து இந்த மெத்தடையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸ்கின்னில் சூப்பரான ரிசல்ட் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு அதிகமாக வந்து சாகிங் இருக்குது, ஸ்கின் சாகிங் இருக்குது, ஸ்கின்னில் அதிகமாக ஃபேட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, டே டைம்னா நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. நைட் டைம்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. 2ல் எதுனா வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறேன். சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்றனால கொஞ்சமாக வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா உங்களோட 3 ஃபிங்கர்ஸ் எடுத்து 3 ஃபிங்கர்ஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஆனால் அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கழுத்துலேயும் வந்து அப்ளை பண்ணுங்கள். எப்போல்லாம் வந்து சன்ஸ்க்ரீன் ஃபேஸில் அப்ளை பண்ணுறீங்களோ அப்போல்லாம் கழுத்துலேயும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், ஃபுல்லாக ப்ராப்பராக வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை ஃபுல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டே 4க்கான ரெமடிஸ் அண்ட் ட்ரிக் இது தான். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லாஸ்ட் வீடியோ லிங்க்லாம் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோலாம் இன்னும் பார்க்கல அப்படின்னா. ஸோ டே 5க்கான ரெமடி நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.